வெளியிட்டுள்ளது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று இரவு பலத்த காற்றுடன் பரவலாக மழை பெய்தது. மழையால் கட்டிடம் இடிந்து விழுந்ததில் நாமக்கல்லில் 2 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மண்டல ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் அடுத்த 24 மணி நேரத்தில் பரவலாக இடியுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் சூறைக்காற்றுடன் கூடிய கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வரும் 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளதாக சென்னை மண்டல வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனிடையே தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்று மாலை மற்றும் இரவில் பரவலாக மழை பெய்தது. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் கடந்த சில நாட்கள் கடுமையான வெயில் வாட்டி வதைத்த நிலையில் நேற்று பெய்த மழையால் தெருக்களில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. மழையின் பொழுது காற்று பலமாக வீசியதால் மின்வெட்டும் ஏற்பட்டது. ஓசூர் மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்தது. ஓசூர் ரயில் நிலையத்திற்குள் மழைநீர் புகுந்ததால் பயணிகள் சிரமப்பட்டனர். கடந்த 3 நாட்களாக தருமபுரி மாவட்டத்தில் மிதமான மழை பெய்து வருகிறது. நேற்றும் அன்னசாகரம், பாரதிபுரம், இலக்கியம்பட்டி, நல்லம்பள்ளி உள்ளிட்ட நகர்ப்பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழை பெய்தது. திருப்பூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த கனமழையால் பொதுமக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ராயபுரம், கல்லாங்காடு, அணைப்பாளையம், கரட்டாங்காடு, வீரவாண்டி, மங்கலம் என பல்வேறு பகுதிகளில் கனமழையாக பெய்தது. ஈரோடு மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நேற்று இரவு முதல் கனமழை பெய்தது. மொடக்குறிச்சி, சித்தோடு, பெருந்துறை போன்ற பகுதிகளில் இடி மின்னலுடன் கனமழை பெய்தது. தேனியில் பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் இரவில் பலத்த காற்று வீச துவங்கி இடி மின்னலுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார மலை கிராமங்களில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக பரவலாக மழை பெய்தது. கீழ்மலை மற்றும் மேல்மலை கிராமங்களில் பரவலாக மழை பெய்தது. அடுத்தடுத்து கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் மழை பெய்து வருவதால் குளுகுளு சூழ்நிலை நிலவி வருகிறது. புதுக்கோட்டையில் நகரப்பகுதி, ஆலங்குடி, அன்னவாசல், பெருமநாடு, பெருஞ்சுனை, திருவரங்குடம், கேப்பரை உள்ளிட்ட பல பகுதிகளில் பலத்த காற்று வீசியதோடு பரவலான சாரல் மழை பெய்தது. நாமக்கல்லில் பலத்த காற்றுடன் மழை பெய்ததால் சுவர் இடிந்து விழுந்து பெண் மருத்துவர் உட்பட 2 உயிரிழந்தனர். பைக்கில் சென்ற மருத்துவர் கலா என்பவர் நாமக்கல் திருச்சி சாலையில் உள்ள உணவகம் ஒன்றில் மழைக்கு ஒதுங்கியுள்ளார். அவருக்கு அருகே ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் மோகன்ராஜ் உட்பட 7 பேர் நின்று கொண்டிருந்தனர். அப்பொழுது பலத்த காற்று வீசிய போது உணவகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்தது. இதில் மருத்துவர் கலா, ஓட்டுநர் மோகன்ராஜ் இருவரும் சம்பவ இடத்திலேயே உடல் நசுங்கி உயிரிழந்தனர். சென்னையில் பகலில் வெயில் வாட்டிய நிலையில் மாலை நேரத்தில் வானிலை சட்டென்று மாறியதால் மக்கள் வெப்பத்தில் இருந்து விடுபட்டனர். மேகமூட்டங்கள் சூழ்ந்த நிலையில் மழை பெய்யாததால் சென்னை